वने गुणैक सिन्धवे नमो नित्याय धामलेश धूतकोक बन्धवे नमो नित्याय नाम सोषितारमद्धवान्धवे नमो नित्याय भामरेतर प्रधान बन्धवे नमो नित्याय. தனக்கு புரியாத ஒரு விஷயம்னா அதை பெருசா நினைச்சுக்கிறது மனுஷனுடைய இயற்கை சுபாவம். இதை தெரிந்து கொண்ட தலைவர்கள் என்ன பண்ணாங்க, புரியாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது, டெக்னிக்கல் டேர்ம்ஸா யூஸ் பண்றது, பெரிய பெரிய வார்த்தைகளை உபயோகம் பண்றது. இந்த பெரிய பெரிய வார்த்தைகளை உபயோகம் பண்றது அப்படிங்கிறது தன்னுடைய அந்தஸ்தை வேணா உயர்த்துமே தவிர மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது. நான் அவருக்கு சொன்னேன், ஐயா நான் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சா பெரிய பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாட்டு பேசிட்டு நீங்க பாட்டு உட்காந்துருப்பீங்க, அவ்வளவுதான். வெளியில போகும்போது என்ன அதிகபட்சமா என்னை பத்தி ஒரு பெரிய ரொம்ப படிச்சவர் போனவங்க தெரியாது, அவருக்கு வயசு தான் கம்மி, அவர் படிச்சிருக்கிற படிப்பு உனக்கு தெரியாது, அவர் என்ன பேசலாம் யாருக்குமே தெரியாது, அவருக்குமே புரிஞ்சிருக்காரு. உண்மை என்னன்னா தனக்கு புரிஞ்சிருந்தா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற பக்குவம் தானா வந்துடும். பெரிய பிரச்சனையே வேதாந்த வித்தக சிரோமணி பெரிய பெரிய பட்டங்கள் இருக்கும். அந்த பெரிய பெரிய பட்டங்களே ஆக்சுவலா பெரிய பெரிய பட்டம் வாங்குறது ரொம்ப ஈஸி, வேற ஒண்ணும் இல்லை. பெரிய தத்துவவாதியாவும் பெரிய பட்டமெல்லாம் வாங்கணும்னா ரொம்ப எளிமையான சில விஷயங்கள் இருக்கு. யாருக்காவது இந்த மாதிரி பெரிய தத்துவவாதி ஆகணும், மக்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயரணும், பெரிய அறிவாளின்னு உங்களை நினைக்கணும்னா இந்த 2-3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாளையில இருந்து ஆயிடுவீங்க. நாளையில இருந்தே உங்களை மக்கள் பெரிய படிப்பாளி, பெரிய வேதாந்தி, பெரிய அறிவாளி, பெரிய தத்துவ ஞானின்னு பேசுவார்கள். ஒரு சின்ன கதை. ஒரு கிராமத்துல ஒரு மனிதனை அத்தனை பேரும் முட்டாள் முட்டாள் முட்டாள்னே சொல்லிட்டு இருந்தார்கள். அத்தனை பேரும் சொல்றதால அவனை நம்ப ஆரம்பிச்சுட்டான், ஒருவேளை நம்ம முட்டாள் தானோன்னு. அந்த வழியா வந்த ஒரு ஞானி அவர்கிட்ட போய் கேட்கிறான், ஐயா எல்லாருமே என்ன முட்டாள்னு சொல்றார்கள், எனக்குமே அப்படித்தான் தோணுது, ஏதாவது இதுல இருந்து விடுபடுறது வழி சொல்லுங்களேன். ஞானி சொன்னாரு, கவலைப்படாதப்பா, ஒரே ஒரு வாரத்துல இந்த பட்டத்துல உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்றேன், ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அதை மட்டும் செய். அவர் உடனே ஒரே வாரத்துல விடுதலை வாங்கி கொடுத்துறீங்களா ஐயா, நீங்க தலைகள் நிக்க சொன்ன நிக்கிறேன், என்ன சொல்லணும், என்ன சொல்லுங்க செஞ்சிடறேன். ஏன்னா என் ஜென்மத்துல என்னை யாரும் புத்திசாலின்னு ஒத்துக்கிடல, என்ன வேணாலும் சொல்லுங்க செய்யறேன், ஆனா ஒரு வாரத்துல இந்த பட்டத்துல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துறதா மட்டும் சொல்லுங்க. ஞானி ஒரு சின்ன உபதேசம் பண்ணார். அப்பனே ஒண்ணும் இல்ல, யாரு என்ன சொன்னாலும் ஊர்ல அதை விமர்சனம் பண்ணு. யாராவது ஒருத்தர் இந்த சந்திரன் எல்லாம் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னையா அழகு, அதுல பாரு கருப்பு கருப்பா தட்டுத்தட்டா இல்ல, அத போய் அழகுன்றிய விமர்சனம் பண்ணு. யாராவது ஒருத்தர் ஆஹா என்ன அழகான ரோஜா செடி அப்படின்னு சொன்னா, என்னையா ரோஜா எவ்வளவு முள்ளு இருக்கு, அசிங்கமா இருக்கு, தெரியல, கிட்ட போக முடியுமா, அத போய் அழகுன்னு சொல்றீங்க. யாராவது ஒருத்தர் என்ன அழகான வெள்ளை செவர், இதுல என்ன செவர்னா வெள்ளையாத்தான் இருக்கும், இதுல என்ன பெருசா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் விமர்சனம் பண்ணு, யார் என்ன சொன்னாலும் விமர்சனம் பண்ணு, இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி போயிடுறாரு, தேசாந்திரமா போறாரு. ஒரு வாரம் கழிச்சு வர்றாரு, அந்த கிராமத்து வழியா திரும்பி போறாரு. போகும்பொழுது அந்த ஊருக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே தூரத்துல இருந்தே அவர் ஒரு காட்சியை பார்க்கிறாரு. எந்த மரத்துக்கு கீழே அந்த முட்டாள் அந்த ஞானியை சந்திச்சானோ அதே மரத்துக்கு கீழே ஒரு மேடை, அதுல இந்த முட்டாள் உட்கார்ந்து இருக்காரு, கீழே அந்த ஊர் ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கார்கள். இவர் பேசுறார், அவங்க கேட்கிறார்கள். ஞானிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, என்னையா. மெதுவா அந்த ஞானி வந்தாரு, இந்த முட்டாள் பார்த்துட்டு அப்படியே பார்த்தார். இந்த ஞானி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாரு. பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்ப வேணும்னா உட்காந்து சொற்பொழிவு கேளுங்க, பேசுறதுனா சொற்பொழிவெல்லாம் முடியட்டும், அப்புறம் தனியா பேசிக்கலாம், இப்ப வேணும்னா நீங்களும் உட்காந்து கேளுங்க. ஞானி ரொம்ப பொறுமையா உட்காந்து கேட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் போனது தனி அறையில வந்து அந்த முட்டாள் அந்த ஞானியோட கால சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டான். சாமி என்ன அருமையான டெக்னிக் கொடுத்தீங்க. ஒரே வாரம்தான் பார்க்கிறவங்களெல்லாம் நான் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்ச உடனே மக்கள் தானாவே என்ன புத்திசாலின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
எதை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கணும். யாரையும் ஒத்துக்கப்படாது. இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சு. ரெண்டாவது விஷயம், எல்லாத்தையுமே பிரச்சனையா காமிக்கணும், ஆனா எதுக்குமே தீர்வு கொடுக்க கூடாது. அதாவது பெரிய தத்துவவாதியா மாறுறதுக்கான எளிமையான வழிகள், பெரிய புத்திசாலின்னு மக்கள் சொல்லணும்னா அதுக்கான எளிமையான வழிகள். எல்லாத்தையுமே பிரச்சனையா காமிக்கணும். இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத போற மாதிரி தெரியுது. இல்லையா, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல, நான் நினைக்கிறேன் இந்த 6 மாசத்துல வர போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது அவருக்கு அவர் மேலேயே சந்தேகம் வந்துடணும். அவருக்கு அவருடைய உடல் நலம், மனநலம் எல்லாத்த பத்தியும் சந்தேகம் வந்துடணும். அவருக்கு அவர் மேல இருக்க கான்பிடன்ஸ் போயிடணும். எல்லாமே பிரச்சனையா தெரியணும், ஆனா எதுக்குமே தீர்வு கொடுக்கப்படாது. எதுக்குமே தீர்வு கொடுக்கப்படாது. இல்ல, தீர்வு தெரிஞ்சாலே அவங்க தத்துவவாதியா மாற மாட்டாங்க, ஞானிகளா மாறிடுவாங்க. தத்துவவாதிகள் வேற, ஞானிகள் வேற. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தத்துவவாதிகள் வேற, ஞானிகள் வேற. தீர்வு தெரிஞ்சாலே தத்துவவாதியா இருக்க மாட்டார்கள். ஒரு சின்ன மூணாவது இன்னொரு விஷயம், 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணணும். ரெண்டாவது, எல்லாத்தையுமே பிரச்சனையா காமிக்கணும், ஆனா தீர்வு கொடுக்கப்படாது. மூணாவது, நம்மளால கடைபிடிக்க முடியாததையெல்லாம் மற்றவங்களை கடைபிடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணணும். இது 3வது விஷயம். இந்த 3 விஷயம் பண்ணோம்னா பெரிய பெரிய அறிவாளினும் பெரிய தத்துவ ஞானினும் பெரிய மனிதனும் பேர் எடுத்துறது ஈஸி.